अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमद्भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. எல்லாத்துக்கும் என்னோட இன்னொரு முறை தண்டவத் பிரணாம்ஸ். நம்ம நேத்திக்கோட அத்தியாயம் 2 பார்த்து முடிச்சிட்டோம், சம்மரியும் பார்த்துட்டோம். இப்போ பகவத்கீதையில அத்தியாயம் 3 சாப்டர் 3 போக போறோம். இது கர்மயோகம். ஸோ சாப்டர் 2 அதாவது அத்தியாயம் 2ல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு, ஏன்னா அர்ஜுனன் ரொம்ப குழப்பத்துல இருந்ததுனால அவனோட செயல் என்ன கடமை என்ன அப்படிங்கறதுல இருந்து அவன் குழப்பம் அடைஞ்சிருந்தான். என்ன பண்ணணுங்கிறது தெரியல. அதனால கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்சு கிருஷ்ணரையே தன்னோட குருவா ஏத்துக்கிட்டு கிருஷ்ணர்கிட்ட தன்னை சிஷ்யனா அர்ப்பணிச்சு தன்னோட குழப்பங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு உதவி செய்யறதுக்காக கேட்டுக்கிட்டான் அர்ஜுனன். அப்புறம் தான் 2வது அத்தியாயத்துல இருந்து கிருஷ்ணர் ஆத்ம தத்துவத்தை சொல்லி கொடுக்கறாரு, புத்தி யோகத்தை சொல்லி கொடுக்கறாரு. புத்தி யோகம்ங்கிறது என்னன்னா நம்ம புத்திசாலித்தனத்தை வச்சு பக்தி பண்றது. அதுல நம்ம கர்மயோகம் பண்ணிக்கலாம், பக்தி யோகம் பண்ணலாம், எப்படி வேணா கர்மயோகம் பக்தி யோகம் எது வேணா பண்ணலாம். என்ன புத்தி யோகம்ங்கிறது முக்கியமா என்னன்னா நம்மளோட கடமையை செய்யும் போது புத்திசாலித்தனத்தை வச்சு நம்ம கடமையை செய்யறோம், எந்த பற்றுதலும் இல்லாம எந்த ஒரு அந்த பலன்கள் பலநோக்கு பார்வையும் இல்லாம நம்ம செய்யறதுதான் புத்தி யோகம் அல்லது அது கர்மயோகம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ராதே கிருஷ்ணா. சோ அதுதான் நம்மளுக்கு புத்தி யோகம். முக்கியமான விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு 2வது அத்தியாயத்துல. ஒண்ணு சங்கிய யோகம், அதாவது ஞான யோகம்னு சொல்லலாம். அது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஞான யோகத்துக்கு. அது இன்னும் பின்னாடி பார்ப்போம். 6 சாப்டர் ஞான யோகம், முதல் 6 சாப்டர் கர்மயோகம், இடையில 6 சாப்டர் பக்தி யோகம், கடைசி 6 சாப்டர் தான் ஞான யோகம். இப்படிதான் 18 அத்தியாயங்கள் பகவத்கீதையில பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சு. கர்மயோகத்தோட இன்ட்ரோடக்ஷனும் 2வது அத்தியாயத்துல கொடுத்துட்டாரு. அது முக்கியமா நிஷ்காம கர்மயோக பத்தி பேசினார். என்னன்னா காமங்கிறது ஆசை அல்லது பற்றுதல்னு சொல்லலாம். நிஷ்காமன்னா அது பற்றில்லாதது. எது மேலன்னா நம்ம செய்யற கடமையில வர்ற ரிசல்ட், ஏதாவது அதனோட ரிசல்ட் இருக்கும் இல்லையா, நம்ம என்ன செயல் செய்யறோமோ அதுக்கு உண்டான ரிசல்ட் இருக்கும்ல, அது மேல பற்று இல்லாம இருக்கணும், கடமை மேலையும் பற்று இல்லாம இருக்கணும். சில சமயங்கள்ல பக்தி தொண்டுலயே நான் எப்பவுமே பகவானுக்கு நான் மாலை கோர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பற்றுதல் அதுலயே டெவலப் பண்ணிக்கிறது. இப்ப வெளியில பக்தர்கள் இல்லாதவங்க பக்தி பக்தி தொண்டுல ஈடுபடாதவங்க, பக்தி மார்க்கத்துல இல்லாதவங்க பற்றுதல் வச்சிருக்கிறதுங்கிறது அது இயற்கையான விஷயம், இயல்பான விஷயம்னு சொல்லலாம். ஆனா பக்தி மார்க்கத்துக்குள்ள வர ஆரம்பிச்சோன்னே நம்மளுக்கு பற்றின்மை வர ஆரம்பிச்சிரும் நேச்சுரலா. ஏன்னா கிருஷ்ணர் மேல பற்று அதிகமாக அதிகமாக நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் மேல பற்றுதல் குறைய ஆரம்பிச்சிடும். இது இயல்பா நடக்கிறது, நம்ம எதுவுமே ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆனா பக்தி தொண்டுலயே நம்ம என்ன பண்றோம்னா பற்றுதல் ஏற்படுத்திக்கிறது. நம்ம பகவான் பக்தியில தான் இருக்கோம், அதனால நம்ம வெளியில பலநோக்கு பார்வையில பற்று இல்ல அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே அந்த செயல்கள் பக்தி ரீதியா செய்யற செயல்கள் மீது பற்றுதல். இப்ப நான் எப்பவுமே பூ கோர்ப்பேன், மாலை கோர்ப்பேன் பகவானுக்கு. இன்னொருத்தவங்க வர்றாங்க, அவங்களுக்கு அந்த சேவையை கொடுத்துட்றாங்க கோயில்ல. நம்மள இன்னொரு சேவை செய்ய சொல்றாங்கன்னா இல்ல எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த சேவை மேலேயே ஒரு பற்றுதல். அதுக்கப்புறம் அந்த சேவையை செஞ்சு முடிச்சோன்னையும் அதுல வர்ற பலன்கள் என்னவா இருக்கும், அழகா இருக்குன்னு பாக்குறவங்க எல்லாம் சொல்லணும்னு எதிர்பார்க்கறது. நீங்க ரொம்ப அழகா
மாலை கோர்க்குறீங்க பகவானுக்கு, நீங்க ரொம்ப அழகா அலங்காரம் பண்றீங்க, நீங்க ரொம்ப நல்லா சமையல் செஞ்சு பகவானுக்கு கொடுக்குறீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பாராட்டுதல் கிடைக்கிறதுல, நம்மளை பத்தி நல்லா பேசணுங்கிற எண்ணத்துல அது மேல பற்றுதல் வருது. சோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. அது நம்ம பக்தி மார்க்கத்திலயும் அந்த பற்றுதல் இருக்கக்கூடாது, நம்ம பக்தி தொண்டே செஞ்சாலும் இல்லையா. அப்போ நார்மலா பௌதீக உலகத்துல செய்யற செயல்களுக்கு நம்ம என்ன சொல்லவா வேணும், கண்டிப்பா அதுல பற்றுதல் இருக்கக்கூடாது, நம்ம கடமையை மட்டும் செஞ்சுக்கணும். ஆனா எல்லாத்தையுமே பக்தியில கனெக்ட் பண்ணும்போது, கர்ம யோகத்தையும் சரி சங்கிய யோகத்தையும் சரி எல்லாத்தையும் பக்தியில கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு தெளிவு இருக்கும், நம்மளுக்கு எந்த ஒரு கட்டுண்ட நிலையும் இருக்காது இல்லையா. நம்மளுக்கு வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் பர்த் அண்ட் டெத் இருக்கு இல்லையா, திருப்பி திருப்பி பிறக்கிறது இறக்கிறது, ஜென்ம மிருத்து ஜரா வியாதின்னு அது இருக்காது. ஏன்னா நம்ம பக்தி மார்க்கத்துல போய் முழுமையா பக்தியில நம்ம பயிற்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, பயிற்சி ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த பிறவிக்கு அப்புறம் நம்ம திருப்பியும் பிறப்பு இறப்புங்கிறதுல சிரமப்பட வேண்டியதில்லை. ஸோ இதுதான் கனெக்ஷன். 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயம் வந்து எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, இங்க முடியுது கர்மயோகம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி முடியுது. ஆனா இங்க 3வது அத்தியாயத்துல நம்ம கர்மயோகத்தை நல்லா எலாபரேஷனா பார்க்க போறோம், டீட்டெயிலா பார்க்க போறோம். அத்தியாயம் 2ல வந்து ஆத்மானா என்ன, பரமாத்மா, பரமாத்மாவை பத்தி அந்த அளவுக்கு சொல்லல, அது வெறும் ஆத்ம ஞானம். சங்கிய யோகம் வெரி பேசிக், ஞான யோகம் ஞான மார்க்கத்துல பாத்தீங்கன்னா சங்கிய யோகம் புலன் கட்டுப்பாடு இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயமா இருக்கும் இல்லையா. பட் சாமானிய மக்களுக்கு அதுவே தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு அத பத்தி ஞானம் எல்லாம் யார் சொல்லி கொடுக்குறாங்க, யாரும் குருகுலத்துக்கு போறதில்ல, அரசாங்கம் தலைவர்கள் யாரும் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது கிடையாது இல்லையா. அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கு தெரியாட்டியும் தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம படிக்கணும், கல்வியில பள்ளியில இருந்தே இதெல்லாம் கத்துக்கிட்டு வரணுங்கிறதும் யாரும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது கிடையாது. 3வது அத்தியாயத்துல நம்ம வந்து எப்படி டெய்லி டியூட்டிஸ்ல நம்ம எப்படி இதெல்லாம் கர்ம யோகத்தை அப்ளை பண்ணலாம், சமுதாயத்துல எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதையும் நம்ம அந்த ரீதியாவும் பார்ப்போம் 3வது அத்தியாயத்துல. அர்ஜுனாவுக்கு வந்து அந்த குழப்பம் இருந்தது இல்லையா, இப்ப வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும் 3வது அத்தியாயத்துக்கு அப்புறம். கர்ம யோகா பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் கொடுத்திருப்பாருன்னு சொன்னேன் இல்லையா 2வது அத்தியாயத்துல. 3வது அத்தியாயத்துல வந்து கர்ம யோகா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுப்பாரு, எப்படி பண்ணணும் அப்படிங்கறத. இப்ப என்னென்ன பார்க்க போறோம் 3வது அத்தியாயத்துல அப்படிங்கறது வந்து மெயினா நம்மளுக்கு நம்ம ஆத்மாவாகிய நமக்கு வந்து எதிரி யாரு, அப்புறம் நம்ம கரெக்டா செய்யல அப்படின்னா அதுக்கு உண்டான விளைவுகள் என்ன, யார் இந்த வர்ணாசிரம தர்மத்தை எல்லாம் உருவாக்குனது யாரு, நம்ம ஏன் நம்மளுக்கு உகந்த தர்மங்களை செய்யணும், நம்ம ஏன் கடமைகளை செய்யணும், வர்ணாசிரம தர்மம் இருக்கு அப்படின்னா நம்ம ஏன் அதுபடி செய்யணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ 3வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகத்துக்கு போகலாம். நான் எடுத்துக்கிறேன், ஒரு நிமிஷம். ஸோ ரிப்பீட் பண்றதுன்னா நான் சொல்றதுக்கு அப்புறம் ரிப்பீட் பண்ணலாம், நீங்க ஒரு செகண்ட் நான் எடுத்துக்கிறேன். இல்ல நீங்களே படிக்கிறதுனாலும் படிங்க. 3வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம் படிக்கிறீங்களா யாராவது, இல்ல நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்கிறீங்களா? ஓகே. அர்ஜுன உவாச்ச ஜ்யாயசி சேத் கர்மனஸ்தே சாரி ஜ்யாயாயசி சேத் கர்மனஸ்தே மதா புத்திர் ஜனார்தன மதா புத்திர் ஜனார்தன தத் கிம் கர்மணி கோரே மாம் தத் கிம் கர்மணி கோரே மாம்
நியோஜ்யசி கேசவ நியோஜயசி கேசவ. இந்த இடத்துல கோரே, இந்த தேர்ட் லைன்ல பாத்தீங்கன்னா, அதாவது தமிழ்ல தேர்ட் லைனா வராது. தத்கிம் கர்மணி கோரே, கோரமா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது கோ இல்ல கோ. நான் தப்பா சொல்லிட்டேன். சரி, மறுபடியும் ஒரு முறை நான் படிச்சிடறேன். அர்ஜுன உவாச்ச ஜாய், இல்ல நீங்க திருப்பி சொல்ல வேண்டாம், நான் மட்டும் ஒரு தடவை படிக்கிறேன், அதுக்கப்புறம் யாரு படிக்க போறீங்களோ முழுசா படிச்சிருங்க. அர்ஜுன உவாச்ச ஜாயசி சேத் கர்மனஸ்தே மதா புத்திர்ஜனார்த்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. அர்ஜுனன் கூறினான், ஜனார்தனே, கேசவனே, பலநோக்கு செயல்களை விட புத்தி சிறந்தது என்றால் கோரமான இப்போரில் தாங்கள் என்னை பலவந்தமாக ஈடுபடுத்துவது ஏன்? யார் படிக்கிறீங்களோ படிக்கலாம். மாதாஜி படிங்க படிங்க. அத்தியாயம் 3 கர்மயோகம். ஸ்லோகம் 1. அர்ஜுன உவாச ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதோ புத்தி ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. அர்ஜுனன் கூறினான், ஜனார்தனனே, கேசவனே, பலநோக்கு செயல்களை விட புத்தி சிறந்தது என்றால் கோரமான எப்போரில் தாங்கள் என்னை பலவந்தமாக ஈடுபடுத்துவது ஏன்? ஒருமுறை முந்தைய அத்தியாயத்தில் ஜனத்துன்பம் என்னும் பெரும் கடலிலிருந்து தனது உற்ற நண்பரான அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக புருஷோத்தமரான முருகன கடவுள் ஸ்ரீகிருஷ்ணன் ஆத்மாவின் இயற்கையை பற்றி மிக விளக்கமாக உரைத்தார். புத்தியோகம் அல்லது கிருஷ்ண உணர்வை தன் உணர்வுக்கான வழியாக சிபாரிசு செய்யப்பட்டது. சில சமயங்களில் கிருஷ்ண உணர்வானது செயலற்ற சுரங்கள் நிலையாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அத்தகைய தவறான எண்ணத்தில் உள்ள சிலர் பகவான் கிருஷ்ணரின் திருநாமங்களை ஜபித்து பூரண கிருஷ்ண உணர்வு நிலையை அடைவதற்காக தனிமையான இடத்திற்கு செல்ல விரும்புகின்றனர். ஆனால் கிருஷ்ண உணர்வின் தத்துவத்தில் பயிற்சி பெறாது தனிமையான இடத்தில் கிருஷ்ணரின் திருநாமங்களை ஜபிப்பது விரும்பத்தக்கதல்ல. அத்தகைய தனிமையான இடத்தில் அறியாத அப்பாவின் மக்களிடம் இருந்து மலிவான மரியாதையை ஒருவன் பெறலாம். சுறுசுறுப்பான வாழ்விலிருந்து ஓய்வு பெற்று தனிமையான இடத்தில் பணிகளை செய்வது முக்கியமாகும். புத்தியை கொண்டு ஆன்மீக முன்னேற்றம் அடைந்தது எனப்படும் கிருஷ்ண உணர்வு என்ற அர்த்தமும் தவறாக எண்ணலாம். வேறு விதமாக கூறினால், கிருஷ்ண உணர்வினை சாக்காக வைத்து போரிடுவதிலிருந்து சாமர்த்தியமாக தப்பிக்க விரும்பினார். ஆனால் நேர்மையான சீடனாக இருந்தால் இந்த விஷயத்தை குருவிடம் சொல்லிவிட்டு தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரிடம் வினவுகிறான். அர்ஜுனனின் வினாவிற்கு விடையளித்த பிறகு ஸ்ரீகிருஷ்ணர் கர்மயோகம், கிருஷ்ணன் உணர்வு செயல்படுதல் என்பதை இந்த 3ஆம் அத்தியாயத்தில் விளக்குகின்றார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சோ இந்த இடத்துல குழப்பத்துல இருக்கான் அர்ஜுனன். அதுதான் இந்த ஸ்லோகத்தோட இந்த அத்தியாயத்தோட ஆரம்பம் வந்து குழப்பத்தில். நம்மளுக்கு அந்த குழப்பம் இருந்தாதான் வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறக்கும் இல்லையா? நம்ம ரொம்ப தெளிவாவே இருக்கோம்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நிறைய விஷயங்களை நம்ம தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நேரிடும். தவறா இப்ப நம்ம குழப்பமா இருக்கோம் அப்படின்னா நம்மளே ஒரு தவறா முடிவெடுக்காம நம்மளோட குரு கிட்ட அணுகி எது சரி எது தவறு அப்படிங்கறத நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். அதுதான் இங்க அர்ஜுனன் வந்து ஒரு சின்சியரான, அதான் பிரபுபாத் சொல்றாரு, ஒரு சின்சியரான ஒரு டிசைபிள் சிஷ்யனா இருக்கிறதுனால அர்ஜுனன் என்ன பண்றான்னா கிருஷ்ணர்கிட்ட டைரக்டா போய் கேக்குறான். எல்லாரும் கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோங்க மாதாஜி, கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. தேங்க்யூ. சோ இந்த இடத்துக்கு வந்து அர்ஜுன உவாச்ச ஜாயசி
எது பெட்டர் அப்படின்னு கேக்குறேன். எது வந்து சிறந்தது? கர்மனக, அதாவது ஃப்ரூட்டிவ் ஆக்ஷன், அதாவது கர்மனகனா நம்ம கர்ம யோகால பண்றோம்ல அது, இல்ல புத்தி யோகா, புத்திஹி. ஜனார்தனா கேசவன் 2 முறை கிருஷ்ணரை கூப்பிடுறான் இல்லையா? ஜனார்தனாவும் அப்படிங்கிற பேர்லயும் கேசவாங்கிற பேர்லயும் கூப்பிடுறான். அவனுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஓ ஜனார்தனா, ஓ கேசவா, ஏன் வந்து என்ன இந்த மாதிரி கோரமான போர்ல ஈடுபட வைக்கிற? இப்ப நீ வந்து புத்தி யோகம் தான் சிறந்ததுன்னா நான் ஏன் இந்த கர்மத்தை செய்யணும், இந்த கர்ம யோகத்தை செய்யணும்? அப்ப புத்தி யோகம்ங்கிறது எப்படி அர்ஜுனன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா, அது ஆன்மீக ரீதியான புத்திசாலித்தனம்ங்கிறத புரிஞ்சுக்கல இல்லையா? அவன் குழம்பிட்டான் கொஞ்சம். இப்ப நம்ம வந்து சங்கிய யோகம், புத்தி யோகம், புத்தி யோகம்ல நம்ம கர்ம யோகமும் செய்யலாம். புத்தி யோகம்னா என்னன்னா ஆன்மீக புத்திய வச்சு நம்மளோட புத்திசாலித்தனத்தை கொண்டு நம்ம ஆன்மீக ஞானத்தை வளர்த்துக்கிறோம். அது அப்போ ஆன்மீக புத்தியா மாறுது இல்லையா? நம்மளுக்கு மனம் அகங்காரம், மனோ புத்தி அகங்காரம்ங்கிற அந்த சூக்ஷ்ம சரீரம்னு இருக்கு இல்லையா? நம்மளோட ஆத்மா கூட எப்பவுமே அது கூடவே வருது. நம்ம எப்ப பரம முக்தி அடையறோமோ அது வரைக்கும் நம்ம கூடவே வர்றது என்னதுன்னா மனம் புத்தி அகங்காரம் இல்லையா? இந்த சூழ சரீரம் நம்மளை விட்டு ஒவ்வொரு உடல் மாறும்போது சூழ சரீரம் போயிடும். ஏன்னா நம்ம 2 உடலை நம்ம வச்சுட்டு இருக்க முடியாது, ஒரு உடல்ல தான் இருக்க முடியும். சோ அதனால சூட்சும சரீரம் மட்டும்தான் நம்ம கூட வந்துகிட்டே இருக்கும். பரமாத்மாவும் கூட வந்துகிட்டே இருப்பாரு இல்லையா? நம்ம பரம முக்தி அடையிற வரைக்கும் பரமாத்மாவும் நம்ம கூடயே தான் அந்த பௌதிக லோகத்துல இருப்பாரு. எந்த பிரம்மாண்டத்துக்கு போனாலும் எல்லாமே பௌதிக லோகம் தானே. அப்ப எல்லா இடத்துலயுமே அவர் வருவார். சோ நம்ம கூட நம்மளை கைட் பண்றதுக்கு, நம்மள வந்து கரெக்டான வழியில வழி நடத்துறதுக்கு, எது சரி எது தவறுங்கிறத அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு, ஆத்மானா என்ன, பிரகிருத்தினா என்ன, ஆத்மாங்கிறது ஒரு ஆன்மீக மயமான ஒரு விஷயம் இல்லையா? உன்னதமான ஒரு விஷயம் வந்து ஆத்மா. ஏன்னா அது சச்சிதானந்தமா இருக்கு, எப்பவுமே நித்தியமா இருக்கிற விஷயம், எப்பவுமே ஃபுல் நாலேஜ்ல இருக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி எப்பவுமே நித்தியமா இருக்குது. ஸோ சத் சித் ஆனந்தம். மேட்டர், ஸ்பிரிட் அண்ட் மேட்டர்னு சொல்லுவோம் இல்லையா? ஸ்பிரிட்டுங்கிறது வந்து இந்த ஆன்மீகம் ரீதியான விஷயம், மேட்டர்ங்கிறது பௌதீக ரீதியான விஷயம் அல்லது பிரகிருதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வந்து பௌதீக இயற்கை இருக்கு இல்லையா நம்மளை சுத்தியும், அது வந்து பிரகிருதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பகவத்கீதையில 5 விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஈஸ்வரா, காலா, கர்மா, ஜீவா, பிரகிருத்தின்னு சொல்லிட்டு 5 விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஈஸ்வராங்கிறது பகவான், பரமேஸ்வரர், கிருஷ்ணா. ஜீவாங்கிறது நம்ம எல்லாம் ஆத்மாக்கள், ஜீவாத்மாக்கள். அடுத்தது காலா, அதாவது நம்மளோட பகவான் கால ரூபமாவும் வர்றாரு இல்லையா? நம்ம காலா, இந்த டைம் ஃபேக்டர். அப்புறம் கர்மா, அது பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்வரா எப்பவுமே இருப்பாரு, காலம் மாறிட்டு தான் இருக்கும், கர்மமும் நம்ம கூட வந்துட்டு தான் இருக்கும் இல்லையா? நம்ம பண்ற கர்மத்துக்கு தகுந்த மாதிரி தானே அந்த பாவ புண்ணிய கணக்குக்கு தகுந்த மாதிரி தானே பிறவிகள் மாறுது, நம்மளுக்கு ஒவ்வொரு உடல் இருந்து மாறிட்டு வரும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஈஸ்வரா, ஜீவா, காலா, கர்மா, பிரகிருத்தில நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா, ஈஸ்வராவையோ இல்ல ஒரு காலாவையோ இல்ல பிரகிருத்தியோ இதெல்லாத்தையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா கர்மாங்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதை நம்மளால கரெக்டான வழியில கொண்டு செல்ல முடியும். அதை பத்தி தான் நம்ம கர்ம யோகத்திலையும் கத்துக்க போறோம். எப்படின்னா இப்ப கர்மாங்கிறது செயல் அப்படின்னு பார்த்தோம். இப்ப செயல் வந்து நம்ம நல்ல விதமான செயல் செய்யறதா இல்ல தீமையான செயல் செய்யறதா அப்படிங்கறதோட அந்த டிஸ்கிரிமினேஷன் ஃபேக்டர், பாரபட்சம் பார்க்கணும், எது நல்லது எது கெட்டதுன்னு. அப்புறம் நல்லதை வந்து நம்ம சூஸ் பண்றது, இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? அப்ப அந்த கர்மாங்கிறது வந்து நம்ம நல்ல காரியத்துல ஈடுபடுறதா இல்ல தீமையான விஷயங்களை ஈடுபடுறதாங்கிறத பொறுத்துதான் நம்மளோட கர்மா அக்கௌண்ட், புண்ணிய அக்கௌண்ட், பாவ அக்கௌண்ட்ங்கிறதுல நம்மளுக்கு அந்த அக்கௌண்ட்ல போய் கிரெடிட் ஆயிட்டு இருக்கும் நம்ம பண்ற செயல்கள் மூலியமா. நம்ம பக்திங்கிற ஒரு விஷயம் பண்றது மூலியமா நம்மனால அதை மாத்த முடியும். கர்மாவே நம்மளுக்கு வந்து இல்லாம பண்ண முடியும். நம்மளுக்கு இந்த பாவ புண்ணியம் எல்லாம் இருந்தாதான் பிறப்பு இறப்புங்கிறது வரும். பாவம் இருந்தாதான் நம்ம நரகத்துக்கு போவோம்,
புண்ணியம் இருந்தா என்னப்பா பிரச்சனை இல்லையில, நான் புண்ணியம் மட்டும் செஞ்சுட்டு போறேன், பாவம் செய்யாம விட்டுறேன் அப்படின்னா கிடையாது. நீங்க பாவம் செய்யலைன்னா சந்தோஷம், புண்ணியம் மட்டும் செஞ்சுட்டு இருந்தாலும் பிரச்சனை தான். ஏன்னா நம்ம செய்யற புண்ணியத்துக்கு நம்ம அனுபவிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஏதோ ஒண்ணு அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும், புலன் இன்பத்துல ஈடுபடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உடல் வேணும். உடல் வேணும்னா திருப்பியும் நம்ம பிறந்துதான் ஆகணும். நம்ம எப்போ பௌதிக ரீதியா செயல்கள் செய்யறோமோ அதெல்லாம் பாவ கணக்கிலும் புண்ணிய கணக்குலயும் போகும். ஆன்மீகம்னா பக்தி ரீதியா செய்யும் போது மட்டும்தான் பாவம் புண்ணியம் எல்லாம் கிடையாது. அகர்மான்னு சொல்லுவோம். இல்லைன்னா சுகர்மா விகர்மா. சுகர்மான நல்ல கர்மங்கள் புண்ணிய கர்மங்கள், விகர்மான கெட்ட விஷயங்கள் தீமையான செயல்கள். இது ரெண்டுமே இல்ல, நான் பக்தி பண்றேன், எனக்கு இந்த ரெண்டு பிரச்சனையும் வேணாம்ப்பா அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது பக்தி. அதுக்குதான் அகர்மான்னு சொல்றோம். அப்போ இப்ப 3வது அத்தியாயத்திலேயே போவோம். நம்ம தேவி தேவர்களை கும்பிடும் போது தேவலோகத்துக்கு, எந்த தேவி தேவர்களை கும்பிடுறோமோ அவங்களோட லோகத்துக்கு போறோம் இல்லையா? அப்ப அவங்க கூட போறோம். இப்ப சொர்க்கலோகத்துக்கே வச்சுக்குவோம் உதாரணத்துக்கு. அப்ப அங்க போனாலும் நிரந்தரமா இருந்துட முடியுமான்னா கிடையாது. அவங்கள நம்மள நித்தியமா நம்மளை அவங்களோட வச்சுக்குவாங்களான்னா இல்ல. நம்மளோட கணக்கு அக்கௌண்ட்ல எவ்வளவு கிரெடிட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்மள அவங்களோட வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்மள அனுப்பிச்சிருவாங்க திருப்பியும். ஆனா பகவானோட திருநாட்டு அப்படி கிடையாது. அங்க போனோம்னா நம்ம திருப்பி வரவே மாட்டோம் இல்லையா? சோ நம்மளோட எய்ம் என்னவா இருக்கணும், நம்மளோட வாழ்க்கையோட பர்பஸ் என்னவா இருக்கணும்னா நம்ம கிருஷ்ணா கிட்ட அதாவது பௌதிக லோகத்துல இருந்து பெர்மனண்டா கிருஷ்ணர் கிட்ட போகணும். அந்த மாதிரிதான் நம்ம விருப்பப்பட்டு அந்த மாதிரி செயல்கள் செய்யணும் இல்லையா? அப்படி இல்லைன்னா திரும்ப திரும்ப நம்ம பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில வந்துகிட்டேதான் இருக்கணும். சோ இந்த ஸ்லோகத்துல அர்ஜுனனோட கன்ஃபியூஷன் புத்தி யோகத்தையும் அதாவது ஞான யோகத்தையும் கர்ம யோகத்தையும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு, அப்படி புத்தி யோகம்னு கிருஷ்ணர் சொல்றது என்னன்னா பற்றின்மையோட புத்திசாலித்தனமா செயல்களை செய்யுங்க அப்படின்னு. ஆனா கிருஷ்ணரே என்ன சொல்றாரு, நீ போர்ல ஈடுபடுன்னு சொல்றாரு. ஆனா போர்ல ஈடுபடுறதுங்கிறது ஒரு கர்ம செயல் தானே. நான் பற்றின்மையோட இருக்கணும்னா நான் காட்டுக்கு போய் நான் தவம் பண்ணிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போகணும். நான் ஏன் போர்ல ஈடுபட்டு, இது கோரமான போராச்சே, பல உயிர்கள் இதுல சேதமாகும், அதனால குல நாசமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி செயலை செய்யறது, நான் செயலை செய்யாம தானே இருக்கணும், நீங்க அப்படித்தானே சொல்றீங்கன்னு கன்ஃபியூஸ் ஆயிறாரு அர்ஜுனன். அதனால இப்போ 2வது கேள்வி தொடர்ந்து கேக்குற, அப்படி இப்படி எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இன்னொரு கேள்வி கேட்கிறாரு. என்னன்னு பாப்போம் நம்ம இப்ப 2வது ஸ்லோகம்.